எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் பார்க்க போறோம். 29ஆம் தேதி மே 2024க்கான ஒரு ப்ரிடிக்ஷன் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து நிஃப்டி அனலைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓகேங்களா. நிஃப்டி இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 22,888 நம்பர் பயங்கரமாக இருக்குது பார்த்துக்குங்க. இந்த நம்பரில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகி இருக்குது. இப்போ இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,060 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே. அதே மாதிரி கீழே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு 22,000 கீழே போகும்போது 22,716 வரையும் போகிறதுக்கான சான்ஸ். ஸோ இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 22,716லேருந்து 23,060 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு நிஃப்டியில் இருக்குது. ஓகேங்களா. நான் எப்போ 29ஆம் தேதி. அதே மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக்லாம் பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,850 ஓகேங்களா. 22,900 23,050 22,750 22,700. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் ஒரு மொமெண்டம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி நீங்கள் வாட்ச் வேண்டிய ப்ரீமியம் நீங்கள் பாருங்கள். வாட்ச் ப்ரீமியம் ஓகேங்களா. இந்த ப்ரீமியமை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ள இந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ சிஇ சைடில் வந்து சிஇ சைடில் ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஇ சைடில் ப்ரீமியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 117 118 ஓகேங்களா. இதுதான் உங்களுடைய 117 டு 118 119 120 120 வரையும் வாங்கிங்க. 120க்குள்ள உங்களுக்கு ஒரு 117 டு 120க்குள்ள ஒரு பையிங் ஏரியா கிடைக்கும். ஓகேங்களா. அந்த பையிங் ஏரியா எங்கே வரையும் கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி சைடில் டார்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி போச்சுன்னா இதை தாண்டி போச்சுன்னா 233க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 186 போகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ 172 186 இந்த ஏரியாவுக்குள்ள இது 230 இந்த ஏரியா வரையும் சுற்றுறதுக்கான சி சைடில் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து சி சைடோடைய இது. இப்போ நீங்கள் வந்து பிஇ சைடு பாருங்கள். இப்போ பிஇ சைடு எப்படி இருக்கும். பிஇ சைடோடைய ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பி சைடு ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 115லேருந்து 120 ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா. இதோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது. ஸோ பிஇசி சைடு ஒரே அப்படியே டஃப் ஃபைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த நாளைக்கு பயங்கர டஃப் ஃபைட் இருக்கும். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு பயங்கர டஃப்பாக தான் இருக்கும். சாரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு தான் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி மந்த்லி கான்ட்ராக்ட் முடியாததுனால இப்போ
இப்போ இந்த டஃப் ஃபைட்ல வந்து யார் அடிப்பா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இவனுடைய பி சைடோட டார்கெட் இவன் எங்க வரையும் போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172 போவான். அதை அடிச்சுட்டு போனான்னா 233 போவான். அதையும் அடிச்சானா 270 வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பி சைடில். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்த மொமெண்டம் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு வந்திருக்குது. ஸோ நாளைக்கு கீழே போகிறதுக்கான டவுன் ட்ரெண்ட் இந்த இது கண்டினியூ பண்ணானா அப்படியே டவுன் ட்ரெண்ட் அடிப்பாங்க. அடித்தானா இந்த டார்கெட்லாம் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஒருவேளை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். ஸோ நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு இதுக்கு என்ட்ரி ஆகுங்க. பேப்பர் ட்ரேடிங் தான் ஓரளவுக்கு நமக்கு இது. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மூவ் பண்ணி பாருங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களோட அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது தெளிவாக பண்ணுங்கள். ஏன்னா பையர்ஸ் லாஸ் ஆகிறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானும் லாஸ் ஆனவன் தான். ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லவ் யூ. எஸ்கே.